ரைட். அருணன் சார், இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வந்துருவாரு, எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மணிகண்டன் பதிவு செஞ்சாரு. ஆனா பிரியன் அதுல இருந்து மாறுபட்டு நிற்கிறாரு, வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. குமார் சொன்ன கருத்துங்கிறது இன்னும் வேறு விதமா இருக்குது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அரசியல்ல தெளிவு இல்லை. இந்த பூத் கமிட்டி, இந்த பூத் இதெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி பாஜக கூட்டணிக்குள்ள வந்தாதான் அவருக்கு ஈஸியா இருக்கும், அதனால வந்துருவாருங்கிற ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன? ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நண்பர் மணிகண்டன் என்னை பார்த்து என்ன சொன்னான்னா, இவர் பேராசிரியராக இருந்தார், இப்போ என்னமோ அரசியல் ஜோதிடர் ஆகிட்டார் அப்படின்னு. அவர் எப்போவுமே இப்போ கிண்டலாக தான் ஆரம்பிப்பார், யாராக இருந்தாலும் அப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் அவர் பேசி முடித்த பிறகு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவர் தான் பெரிய அரசியல் ஜோதிடர் ஆகி விஜய் கட்சி கண்டிப்பாக வருமையா அதிமுக பாஜக கூட்டணியில் என்று அவர் ஒரு அறிவிப்பே, ஒரு பிரகடனமே பண்ணார். அப்போ அது அரசியல் சோதிடம் இல்லையா? ஆக அவர் மட்டும் செய்யலாம், மித்தவங்க வந்து ஒரு ஊகத்தை ஒரு கணிப்பை சொன்னால் அது மட்டும் சோதிடம் என சொல்லி கேலி பண்ணுவது என்ன நியாயம்? இதை கேட்கிற நேயர்கள் அதை வந்து முடிவு செய்யட்டும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம யதார்த்தமாக யோசிச்சு பார்ப்போம். நான் என்ன பேசினாலும் அவர் வந்து அப்படித்தான் சொல்லுவார், அது ஒரு வாரம் இருக்கட்டும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இப்போ பிரியன் சொன்னது, ஏற்கனவே அதிமுக தலைமையோடு விஜய் கட்சியுடைய தலைமை சில கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனால் விஜய் கட்சி தலைமை கூடுதலான இடங்களை கேட்ட காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை முறிந்தது அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். அநேகமாக பல பத்திரிகைகள் அது வந்திருக்குது. மணிகண்டன் இதை மறுப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ அது நடந்துச்சு, உண்மைன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சிக்கல் வருது தெரியுமா? அதிமுகவோட மட்டும் பேசியே விஜய் கட்சியால் தான் விரும்புகிற இடங்களை பெற முடியலன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு பேசுனா அந்த கூட்டணியோட விஜய் கட்சி விரும்புகிற எண்ணிக்கையிலான இடங்களை அல்லது நம்ம குமார் சொல்கிற மாதிரி துணை முதலமைச்சர் போன்ற அந்த பதவிகளை எப்படிங்க பெற முடியும்? இத்தனை கட்சி மெகா கூட்டணினாலே அதில் என்ன சிக்கல் வரும்? இடப்பகிர்வு பிரச்சனை வரும்ல. அதுவும் பாஜக பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்கு, நாங்கள் பயங்கரமாக வளர்ந்துட்டோம் ஐயா அண்ணாமலையார் காலத்தில். ஆனால் அண்ணாமலையாரை விடுவிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் பயங்கரமாக வளர்ந்துருக்கோம், ஆகவே எங்களுக்கு கூடுதல் இடங்கள்னு ஏற்கனவே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இப்போ கூட அவருடைய பேச்சு கோயம்புத்தூரில் அவர் 2 நாள் பேசினார், ஒவ்வொரு நாளும் 3 நிமிஷம் தான் பேசினார்னு நினைக்கிறேன். அந்த பேச்சுக்களை கேட்டேன். அவர் எடுத்த எடுப்புலையும் சரி முடிவுலையும் சரி ஒரே ஒரு வாக்கியம்தான் சொல்கிறார், நமது ஆட்சி அமையும் போது அது சிறுவாணி தண்ணீர் போல இருக்கும், அவ்வளவு சுத்தபத்தமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே பயங்கரமாக கைதிட்ட அந்த கட்சிக்காரங்கள்லாம். அவங்க என்ன அவர் சொன்னது போல், பெரியன்னு சொன்னது போல் பூத் கமிட்டி அமைப்பதற்கான அதுவே பெரும் கூட்டமாக இருக்குது. ஆக ஒரு பலம் என்பது இருக்குது அந்த கட்சிக்கு, நான் மறுக்கலை. அவங்க அப்படி பயங்கரமாக கைதிட்டுறாங்க. இப்படி நமது ஆட்சின்னு அவர் தயார் பண்ணிட்டு வர்றாரு தன்னுடைய கட்சிக்காரங்களை. இப்போ கோயம்புத்தூரில் முடிச்சிட்டாப்பு, அன்னி அடுத்து ஒவ்வொரு ஊர்களாக மண்டல வாரியாக வருவார் போட்டிருக்கு. அப்படியாப்பட்டவர் எவ்வளவு இடங்கள் கேட்பார், என்னென்ன பொறுப்புகள் கேட்பார், என்னென்ன பதவிகள் கேட்பார்? அவரால் இந்த அதிமுக பாஜக கூட்டணியோடு எப்படிங்க சேர முடியும்? ரொம்ப அடிப்படையான கேள்வி இது கொள்கை எதிரின்னு வேறு பாஜக பற்றி சொல்லி வச்சுருக்காரு. அஃப்கோர்ஸ் அது சமாளிப்பார், அரசியல் எதிரி தான் திமுக, ஆகவே நாங்கள் கொள்கை எதிரியோடு சேருவோம்னு. அதுவும் வேடிக்கையாகவும் வினோதமாக இருக்கும், அது ஒரு படம் இருக்கட்டும். ஆனால் நடைமுறை சிக்கல் என்பது ஏற்கனவே உருவாகி போச்சு. இந்த சூழலில் எப்படி அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா என்கிற விஜய் கட்சி சேர்ந்தாலே அந்த சீட்டு பிரிவினை வரும்போதே தெளிவாயிடும். அவங்க தப்பி தவறி ஜெயிச்சா அது தமிழ்நாட்டில் உருவாகிற கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.